பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசுவின் நாமத்தினால நம்புகிறேன். சரி, ஒரு பாடல் ஒன்று பாடுறேன், அதுக்கப்புறம் ப்ரேயருக்குள்ளே போகிறேன். இது எனக்கு ஏசப்பா கொடுத்த பாட்டு. இது எப்படி வந்தது அப்படி தான் இன்றைக்கி நான் செய்தி கொடுக்க போகிறேன். கொள்ளை நோய் கொள்ளை நோய் கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் விரட்டிடுவோம். கொள்ளை நோய் கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் விரட்டிடுவோம். யாவரும் இணைந்து ஜெபிப்போமா, இயேசுவின் கோபத்தை தணிப்போமாம். மனம் திரும்பி வாழ்வோமாம், மன்னிப்பை நாமும் பெறுவோமாம். கொள்ளை நோய் கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் விரட்டிடுவோம். இனியும் காலம் செல்லாதே, இயேசுவின் வருகை தாமதமே. இனியும் காலம் செல்லாதே, இயேசுவின் வருகை தாம் சீக்கிரமே. காலத்தை ஆதாயம் செய்வோமாம், கர்த்தரின் கரத்தை பிடிப்போமாம். காலத்தை ஆதாயம் செய்வோமாம், கர்த்தரின் கரத்தை பிடிப்போமாம். கொள்ளை நோய் கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் துரத்திடுவோம். எழும்பு சீயோனே எழும்பிடுவாய், இயேசுவின் பக்கம் திரும்பிடுவாய். எழும்பு சீயோனே எழும்பிடுவாய், இயேசுவின் பக்கம் திரும்பிடுவாய். அழிந்து போன ஆத்துமாக்களை இனியும் அழிவுக்குள் விட வேண்டாம். ஆத்துமாக்கள் அழிந்து போனதே, இனியும் அழிவுக்குள் விட வேண்டாம். கொள்ளை நோய் கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் துரத்திடுவோம். யாவரும் இணைந்து ஜெபிப்போமாம், இயேசுவின் கோபத்தை தணிப்போமாம். மனம் திரும்பி வாழ்வோமாம், மன்னிப்பை நாமும் பெறுவோமாம். கொள்ளை நோய் கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் துரத்திடுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த பாடலை குறித்த எனக்கு கொடுத்த ஒரு காரணம் உண்டு இயேசுசாமி. அந்த காரணத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்போது ஆவியானவர் நீர் வெளிப்பட ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். பேசுவது நான் இல்லைப்பா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், என்னோடு பேசின ஆவியானவர், எனக்கு கொடுத்த தரிசனத்தின் ஆவியானவர். அப்பா, நீங்கள் என்னோடு கூட என்ன பகிர்ந்து கொண்டீங்களோ அதை இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நான் பகிர்ந்து கொள்ளும்போது நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நீங்களும் நானும் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் அப்படின்னு உங்களை கேட்குறேன். எப்படி இருக்கிறோன்னா சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமேன். ஒரு வசனம் பார்த்தோன்னா மார்க்கு 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் கடைசி வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், முடிவு பரியந்தம் யார் நிலை நிற்கிறாங்களோ, யார் இயேசு தான் தெய்வம்னு சொல்லி நிற்கிறாங்களோ, உச்சரிக்கிறாங்களோ, அவரை அறிந்து கொள்கிறாங்களோ, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாங்களோ, அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ உங்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் சிஸ்டரு முதல்ல பாட்டு பாடிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். நீங்கள் என்னோடய குரலை முக்கியமாக பார்க்காதீங்க. ஏசப்பா எனக்கு இந்த பாடலை, என்னோடய சொந்த பாடல் இது, எனக்கு ஏசப்பா இந்த பாடலை கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மே மாதம்
13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 1 மணிக்கு தேவன் எனக்கு இந்த பாடலை கொடுத்தாங்க. 9:30 மணியில் இரவு 9:30 மணிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. இப்போது என்னோடய சாட்சியோட தொடர்ச்சி தான் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க. தொடர்ச்சியை தான் கொடுக்கலான்னு நான் யோசித்தேன். ஆனால் ஏசப்பா கொடுத்த தரிசனத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடணும். அப்போது எனக்கு 9:30 மணிலேருந்து தூக்கம் இல்லை. நான் உட்காந்துட்ருக்குறேன், படுக்க கூட படுக்கல, உட்காந்துட்டே இருக்கிறேன். அப்போ உட்காந்துட்டே ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு கேட்குறேன். 1 மணிக்கு ஏசப்பா எனக்கு இந்த பாடல் கொடுத்தாங்க. எனக்கு எழுதலாம் தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல, என்னால் பென் வச்சு எழுத முடியாது. கிடுகிடுன்னு செல்ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி, நீங்கள் நம்புவீங்களோ இல்லையன்னு தெரியாது, ஒரு 4-5 பேருக்கு நான் இதை அனுப்பிவிட்டேன். அந்த டைம்லேயே அனுப்பிவிட்டேன், ஏசு எனக்கு கொடுத்த பாடல்னு சொல்லிவிட்டு. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நான் உங்களுக்கு அனுப்பணுன்னா கூட அனுப்புகிறேன். சரி, இந்த பாடல் எனக்கு கொடுத்துட்டு என்னோட ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் பேசல, நல்லா கவனிங்க. 2 மாதமாக ஏசப்பாவை நான் பார்க்கவே இல்லை. ஏசப்பாவோட முகத்தை நான் பார்க்கவே இல்லை. அப்போனா 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் என் கூட ஏசப்பா பேசுவாங்க, அவர் முகத்தை பார்ப்பேன். 2 மாதமாக பார்க்கவே இல்லை. அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை, அதுவே தப்பு தானே. அப்போது அன்றைக்கு நைட்டு இந்த பாடலை கொடுத்த அடுத்த செகண்டு ஏசப்பா நின்றுக்கிட்டு முகத்தை எனக்கு காண்பிக்கவே இல்லை. இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு பயங்கரமான அழை, ஏங்கி 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 ஏசப்பா அழுகிறாங்க. நான் கேட்டேன், ஏன் ஏசப்பா அழுகிறீங்க? ஏன் ஏசப்பா, ஏன் என்னை பார்க்கல? உங்கள் முகத்தை காமிங்க ஏசப்பா, நான் பார்க்கணும். ஏன்னா நான் பலிப்பிடத்தில் நின்று சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் ஏசப்பாவோட முகத்தை நான் பார்ப்பேன். நீங்களாம் ஒன்றே சொல்லக்கூடாது, அந்த காலத்தில் இருக்கிறவங்க தானே பார்த்தாங்க, நீங்கன்னா நீதிமானா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நீதிமான் கிடையாது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இப்போ என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை எனக்கு காண்பிப்பார், அவரோட நான் பேசுவேன். இந்த சமயத்தில் ஏசிஎம் அவர் முகத்தை காண்பிக்கவே இல்லை. ஆனால் நான் கேட்குறேன், ஏசப்பா என் கூட பேசுங்கன்னு சொல்லி. ஏசப்பா என் கூட பேசவும் இல்லை. அப்போது நீங்கள் எப்படி ஏசப்பான்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். எப்போவுமே பார்க்குறவங்கள பார்த்தோன்னா, எப்போவுமே ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கிறோன்னா அவங்களுக்கு முகம் தேவையில்லை, இல்லை? அப்படி தானே? ஏசு என்னை தொட்டார், ஏசப்பா என்னை தொட்டுட்டு தான் என்னை கவனிக்க வைக்கிறாரு. அப்போது அவர் பேச அவர் பேசல, ஒரு ரெக்கார்டு, வாய்ஸ் ரெக்கார்டு, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் சரியாக கவனிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு பேசுகிற வார்த்தை. அந்த ரெக்கார்டில் என்ன தெரியுமா பேசினார் இயேசு? என்ன தெரியுமா இருந்துச்சு? என் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவே இல்லை. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஊழியக்காரங்க கூட இன்னும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க கூட. இப்போ நீங்கள் நினச்சக்கூடாது, அப்படின்னா ஊழியக்காரங்க மட்டும் தான் பாவம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் எப்படி போடுறாரு பாருங்கள், என் ஜனங்க இன்னும் மனம் திரும்பவே இல்லை, ஊழியக்காரங்க கூட இன்னும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை, தவறு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் கேட்பீங்களா, அதனால் என்னன்னு சொல்லி, அதனால் இந்த வைரஸில் இன்னும் பாதி ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டோன்னு என்னால் தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்கிறாரு ஏசப்பா அப்படி தான் சொல்கிறேன். ரொம்ப அழ வந்துச்சு எனக்கு. அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொல்லி, ஏசப்பா மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தான் தப்பு ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறேன். எனக்காக தானே ஏசப்பா திருப்பி அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணுறாரு. ஊழியக்காரங்க இன்னும் திருந்தலை, என் ஜனங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, இன்னும் பாதி ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த வைரஸ்னால நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் முழங்கால் படிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான், ஏசப்பா திரும்பி கூட பார்க்கல, அவர் ஏங்கி அழுதுட்டு போயிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி சொன்னேன். ஏசப்பா இது நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 1:15 நல்லா கவனிங்க, 1:15 மணிக்கு ஒரு பாஸ்டர் செல்வகுமார் பெரியார் நகரில் சர்ச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் அடையாளத்தோடு சொல்கிறேன்னா இது உண்மை. நீங்கள் யாருக்கா தெரியும்னா பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். பாஸ்டர் செல்வகுமார்
பெரியார் நகரில் சர்ச் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, மகளே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு போடுறாங்க 1.25 மணி நேரத்தில். அப்போ நான் உடனே அவருக்கு ரிப்ளை கொடுக்குறேன், தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ அப்படின்னு போடுறேன். அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, வாய்ஸ் கால் பண்ணி என்னோடு கூட பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஜெபிக்கலாமா சகோதரி, ஜெபிக்கலாமா மகளே, ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ ஜெபிக்கலாமான்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, ஜெபத்தில் இயேசு பேசினார்ல, ஜனங்களை அழிக்க போகிறேன்னு சொன்னார்ல, இந்த கொள்ளை நோயினால் அழிக்க போகிறேன்னு சொன்னார்ல, இன்னும் மனம் திரும்பலன்னு சொன்னார்ல, ஊழியக்காரங்க கூட என் பேச்சை கேட்கலன்னு சொன்னார்ல. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பேசினதை அப்படியே இன்னொருத்தங்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணுறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா இதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன்? இயேசு கிறிஸ்து அழுதுகிட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோமா? நீங்களாம் யோசிக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்து என்னால் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, என்னதான் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரு, என்னதான் இயேசப்பாக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேனா? இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு விஷயத்தில் இயேசுவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோமா? அதை தான் இயேசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு. அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது நோவாவின் காலத்தில் நடந்தது பாருங்களேன், சொல்லி கூட அந்த ஜனங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியவே இல்லை. அதனால் இயேசப்பா என்ன பண்ணார், அந்த ஜனத்தை அழிச்சார். இப்போ தான் இயேசுப்பா சொன்னார், அவர் என்ன சொன்னார், நான் வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன், அக்கினினால் அழிக்க மாட்டேன், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் சொன்னார்ல, கொள்ளை நோய் வரும், அப்புறம் என்ன சொன்னார், பசி பட்டினி பஞ்சம் எல்லாமே வரும்னு சொன்னார்ல. அதான் இயேசப்பா எனக்கும் அதை வெளிப்படுத்தினார். பாருங்கள், கொள்ளை நோய் கொரோனா என்ன நோய் என்ன பண்ணலாம், இயேசுவின் நாமத்தால துரத்திடுவோம், விரட்டிடுவோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த பாடலை கொடுத்தாரு பாருங்கள். இந்த பாடலோட காரணம் கூட எனக்கு தெரியல. சரி ஓகே, இது ஓகேவாயிடுச்சு. அப்போ கூட நான் சொல்கிறேன், ஏசப்பா நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், 1:45 ஆயிடுச்சு, இப்போது நான் தூங்கட்டோமா ஏசப்பான்னு சொல்கிறேன். என்னை தூங்கவே விடலை. பாருங்களேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் தான் உங்களுக்கு சொன்னலை, என் ப்ரேயர் டைம் 2 to 4. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர் குரூப் வருவாங்க, கான்ஃபரன்ஸ் ப்ரேயர், டெய்லி ப்ரேயர் நடக்கும். சண்டே சர்வீஸ் இருந்தால் நடக்காது. அப்போது அது வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. மறுபடியும் 3 o'clock ப்ரேயர் குரூப் வராங்க. அந்த ப்ரேயர் குரூப்பில் நான் ப்ரேயர் அட்டன் பண்ணும்போது ஒருத்தவங்க ஏஞ்சலின் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்ச்சு மெம்பர், அவங்க பாரதி ஏஞ்சலின்னு சொல்லிட்டு, அவங்க தான் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தணும். இதுனா வேலைக்கிழமை அவங்க தான் ப்ரேயர் நடத்தணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஏசப்பா அவங்க மெசேஜில் சொல்கிறாங்க, நம்ம மனம் திரும்பணும், நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம உண்மையாக இருக்கணும், ஊழியக்காரன் கூட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. நல்லா கேளுங்களேன், எனக்கு மட்டும் தேவன் வெளிப்படுத்தலை. நீங்கள் நினைக்கலாம் ஊழியக்காரன் நீங்கள், அதனால் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார், எங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துவாரா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம்ல. பாருங்கள், அந்த ஏஞ்சலின் சிஸ்டர், அவங்க என் விசுவாசி, அவங்களுக்கு எப்படி கடவுள் வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 3 பேர் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், அழுதாரு. அந்த சத்தத்தை நான் கேட்டேன், ஏங்கி அழுதாரு. இன்றைக்கி உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம்? நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ ஊழியக்காரர்கள் அழிந்து போயிட்டாங்களே, இறந்து போயிட்டாங்களே, அழிந்து போன ஆத்துமக்கள் போயிட்டாங்க. இனி ஆத்துமக்களை அழிய விடாதபடி நம்ம பார்க்குறது நம்மளுடைய கடமையாச்சு. இல்லை, இந்த காலை வேளையில் உங்களையும் என்னை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறான். மனம் திரும்பி வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து எனக்கே வெளிப்படுத்தினார். இப்போது நீங்களாம் நினைப்பீங்க, என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன ஏசப்பா பார்க்குறாரு? ஒருவேளை நான் கண்ட தரிசனம்
பொய்னா ஏசப்பா எனக்கு தண்டிப்பார், என்ன தண்டனை கொடுப்பார். ஏன் என் மக்கள்கிட்ட, ஏன் என் ஜனங்கக்கிட்ட பொய்யா என்னோட நாமத்தை பிரசாபப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுவார், என்னை கேட்பார். நான் சொல்கிறது உண்மை, இயேசுவின் நாமத்தினால இந்த வேதாகமத்தை வைத்து நான் சொல்கிறது உண்மை. இயேசு கிறிஸ்து அழுதார், இன்னும் பாதி ஜனத்தை இந்த கொள்ளை நோயினால் நான் அழிப்பேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் அழிக்க மாட்டார், அவர் அழிப்பேன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம கேட்டால், நம்ம மன்னிப்பு கேட்டால், நம்ம மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார், அழிக்க மாட்டார். உன்னை என்னை ரட்சிப்பது தான் அவருடைய குறி, உங்களை என்னை அழிப்பது அவர் குறியே கிடையாது. அவர் பாவிகளை அழிச்சிருவார், அவங்கள அழிச்சிருவார், இவங்களை அழிச்சிருவார், அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம என்ன தெரியுமா, நிர்விசாரமாக இருக்கிறோம். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் நம்ம காலத்துலேயும் நடக்குது. நோவாவுடைய காலத்தில் எச்சரிப்பு கொடுத்தாரு. நோவா எச்சரிப்பு கொடுத்தாரு. நானும் இனிமேல் அதான் சொல்ல போகிறேன். எனக்கு ஏசப்பா என்ன தரிசனம் கொடுத்தாரோ அதை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்த போகிறேன், அது எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் ஏசப்பா பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு எச்சரிப்பு உங்கள் காதில் கேட்டிருப்பீங்க. சில ஒரு வேளை நான் அனுப்புறத கூட பார்த்துட்டு ஒருவேளை நிர்விசாரமாக இருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, அதை பற்றி இயேசு கிறிஸ்து கவலைப்பட போகிறதில்ல. ஏன் தெரியுமா, எச்சரிப்பின் சத்தம் நம்ம காதில் என்ன பண்ணுச்சு, கேட்டுடுச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. இயேசு சொல்கிறார்ல, அசதியாக இராதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, என்னுடைய காலம் என்ன பண்ணுது, சமீபமாக இருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களாம் என்ன எதிர்பார்த்துருப்பீங்க, சிஸ்டர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க, ஏதாவது எனக்கு நன்மையை பற்றி பேசுவாங்க, என் பிள்ளையோட திருமணத்தை பற்றி பேசுவாங்க, அப்படி தான் நீங்கள் நினச்சிங்க. எஸ், போதும். ஏசப்பா அவங்கள ஆசீர்வதித்ததெல்லாம் போதும், ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சதெல்லாம் போதும். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம். அதுதானே அவர் சொன்னார், இனி காலம் செல்லாது, என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, என் கரத்தை பிடிச்சிக்கோ, காலத்தை ஆதாயப்படுத்திக்கோ. எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இல்லை, நான் பேச வேண்டியது வேறு ஒன்று, என்னோடய தொடர்ச்சி சாட்சி வேறு. ஆனால் நான் சொல்ல வேண்டியது, ஏன் ஏசப்பா இன்னைக்கு எனக்கு சொல்லிட்டாரு, திட்டமாக சொல்லிட்டாரு. ஏசப்பா திட்டமாக சொல்லிட்டாரு, உனக்கு நான் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தை நீ எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும், நீ எல்லாருக்கும் சொல்லணும். 2 பேர் மூலியமாக உனக்கு இன்னும் கூட நான் உறுதிப்படுத்திட்டேன். இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களையும் ஏசப்பா என்னையும் பார்த்து சொல்ல, நீங்கள் நினைக்கிறீங்களா நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் ஒரு பாவமாக செய்யலையே, நான் என்ன செய்யணும்? ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. என்ன தெரியுமா, உங்களால் முடிஞ்சது இயேசுவின் சத்தியத்தை சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்காக ஜெபியுங்க, ஜெப நேரத்தை கூட்டுங்க. ஏசப்பா அதை எதிர்பார்க்குறாங்க, எனக்கு நேரம் ஜெப நேரம், அதை கூட்டுங்க. இல்லை இந்த காலை வெளியில் நான் சொன்னேன்ல, எனக்கு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் இருக்குது, என் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம், என்னோடய அசிஸ்டண்ட் நம்பரையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அழகாக கால் பண்ணி கூட கான்ஃபரன்ஸில் எங்கள் கூட தொடர்பு கொள்ளலாம். 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டு என்னோட கூட ஜெபிக்கலாம். நம்ம எல்லோரும் இந்த நோய்க்காக, இந்த கொள்ளை நோயை விரட்டுறதுக்காக நம்ம பாவத்தை அறிக்கையிடணுமே. எப்போ நம்ம பாவத்தை அறிக்கையிட போகிறோம்? இல்லை நான் கேர்ள், நான் பாய், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் சிஸ்டர், நான் பிரதர், நான் பாஸ்டர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு எல்லாருக்கும் இயேசு ஒரே பார்வையில் தான் பார்க்குறாரு. எல்லாரையும் ஒரு பார்வையில் தான் இயேசுப்பா பார்க்குறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன். இயேசு அழுததை இன்னும் கூட என்னால் மறக்க முடியல. அவர் அழுது முடிச்ச உடனே நான் ஏங்கி அழுதேன். நான் என்ன தெரியுமா கேட்டேன், நான் உங்களை மன்னிக்கணும் நான் கேட்கல, நான் என்ன தெரியுமா கேட்டேன், ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இன்னும் நான் எங்கே ஓடணும்னு சொல்லுங்கள். இன்னைக்கு கூட நான் சொல்லட்டுமா, இயேசுவின் நாமத்தை நான் சொல்லட்டுமா, இந்த ஊழியத்துக்காக நான் வர்றதுக்காக, இந்த சபையை நடத்துறதுக்காக, இந்த சண்டே கிளாஸ் நடத்துறதுக்காக எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நான் நடந்து வந்திருக்கிறேன். என்னோட 3/4 மணி நேரம் நான் நடந்து வந்தேன். ஏன் தெரியுமா அவங்ககிட்ட நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன்? என் இயேசு என்னை எச்சரிப்பின் சத்தத்தினால் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் சொல்லலைன்னா இயேசு என்னை தண்டிப்பார், என்னை தான் முதல்ல அழிச்சிருவார், என்னை தான் முதல்ல எடுத்துருவார். அதனால் நான் என்ன பண்ணிடணும், முதல்ல சொல்லணும். எத்தனையோ பேர் இந்த கொள்ளை நோயில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் உங்களை என்னை வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? உங்கள் குடும்பத்தை, என் குடும்பத்தை பாதுகாத்துருக்கிறார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறதுக்காக.
உங்களை என்னை ரட்சிப்பதற்காக, உன் குடும்பத்தை ஏசப்பா போஷிக்கிறாரு. எத்தனையோ பேர் இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் இன்றைக்கி அரிசி இல்லாமல் இருக்கிறாங்களே, ஒருவேளை சாப்பாட்டு கூட ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்களே, எத்தனை பேர் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் பணம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் தேவைக்கும் மீதி பணத்தை வச்சுருக்கிறீங்க. சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் சிஸ்டர்? என்னோட காணிக்கை நான் என்ன பண்ணணும்? நான் யாருக்கு கொடுக்கணும்? இல்லை, நான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லலை, என்னோட செலவுக்காக கொடுங்க, என்னோட சாப்பாட்டுக்காக கொடுங்க நான் கேட்கவே இல்லை. எத்தனை பேர் நான்லாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர்கிட்ட கேட்டுட்ருக்குறேன், ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்குறீங்களா? இந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப வழி இல்லாமல் இன்றைக்கி நான் நடந்து வரும்போது ரோட்டில் ஒரு 10 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க என்னை பார்த்துட்டு, சிஸ்டர் போன வருஷம் அரிசி கொடுத்தீங்களே, சாப்பாடு கொடுத்தீங்களே, இப்போ ஏதாவது கொடுப்பீங்களா? நாங்களாம் லாக்டவுன் போட்டு வீட்டில் இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. நார்த் இண்டியன்ஸ் குழந்தைங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இதை நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்களே, ஒருவேளை யாருக்கு நான் உதவி செய்து நீங்கள் கேட்குறீங்களா? என்கிட்ட நான் யாரும் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு யாராவது காணிக்கை அனுப்பி இதை உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ரிசிப்டே அனுப்புவேன். 1 கிலோ அரிசி வாங்கினா கூட அதுக்கு பில் கேட்டு அனுப்புவேன். ஏன்னா இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறதுக்காக ஏசப்பா கொடுக்கல, எத்தனையோ பேர் அவங்க கஷ்டத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிஸ்டரு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒருத்தவங்க என்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தாங்க. சிஸ்டர் யாருக்காவது இதை உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 40 நார்த் இண்டியன்ஸு 40 இந்திக்காரங்களுக்கு அரிசி வாங்கினேன். ஆளுக்கு ஒரு 3 கிலோ அரிசி என் சபையாரை கூட்டிகிட்டு போயிட்டு தான் கொடுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஸை கூட நான் அனுப்பி விடுவேன். அப்போ ஆளுக்கு 3 கிலோ அரிசி வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அவங்க கொடுத்தது 500 ரூபாய் தான். ஆனால் அவங்களோட இருக்கிறதுலேருந்து அவங்க கொடுத்தாங்க. நான் மீதி காசை போட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு பில்லோ ஃபோட்டோ அனுப்புவேன். அவங்க இன்னும் கூட என் கூட தொடர்பு வச்சுருக்குறாங்க, என்னோட கூட பழகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நாள் இந்த உலகத்தில் நம்ம இருப்போம்னு தெரியாது, நம்ம வாழ வேண்டிய நாட்கள் எத்தனை நாள்னு தெரியாது. ஆனால் வாழற நாட்களை ஏதாவது யாருக்காவது செய்யலாமா? ஏதாவது பாருங்களேன், உங்ககிட்ட 2 ட்ரெஸ் இருக்கும், 5 ட்ரெஸ் இருக்கும், அதில் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை யாருக்காவது கொடுக்கலாமே, இல்லை 4 ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்குமே, அதில் ஒரு புது ட்ரெஸ்ஸை யாருக்காவது கொடுத்து உதவலாமே. ஏன் செய்ய மாட்டீங்க? ஏசு உங்களை பார்த்துட்ருக்குறாரு. என்னோட வேலையை அதாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா உடனே நான் பாஸ்டர் ஊழியம் செய்கிறது மட்டும் தான் என்னோடய வேலை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் தான் என்னோடய வேலை? இல்லைங்க, என்னோடய வேலை அது கிடையாதுங்க. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இல்லாமையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் ஆறுதல் தேவையோ, யாரோட குடும்பத்திலலாம் இழந்திருக்கிறாங்களோ, அவங்கள போய் விசாரிக்கிறது என் வேலைங்க. யார்கிட்டையாவது கேட்டு வாங்கி செய்கிறது என் வேலைங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், என்னால் செய்ய முடியாதுங்க. என்னோடய சொந்த பணத்தை போட்டு செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு அடிக்கடி 6 மாதம் சம்பளம் கிடையாது, கட் பண்ணிடுவாங்க. எனக்கே சாப்பாட்டு கஷ்டம். ஆனால் அதுக்காக நான் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு சாப்பாட்டு கஷ்டமாச்சு, யாராவது கொடுத்தா அதை வச்சு நான் சாப்பிட்லாமே அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நான் மற்றவங்களுக்காக உதவணும். இல்லை, மற்றவங்களுக்காக நான் இயேசுவி நாமத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அநேகர் உதவிக்காரங்களை நீட்டிகிட்டு இருக்கீங்க, அநேகர். இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஒரு 35 பேர் இருக்கிறாங்க, வயசானவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஊழியத்தில் இருளர், பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க என்னோடய ஊழியத்தில். ஸோ அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. காலத்தை ஆதாயப்படுத்திக்கிங்க. இனி காலம் செல்லாதுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி மார்க் 13:30 சொல்லியிருக்கிறதே அதுதாங்க இது. நான் எப்படி ரட்சிக்கப்படும்? அப்படி பேசப்பா சொல்கிறாங்களா? நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை நீங்கள் என்ன பண்ணல? தீர்க்கலை. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணல? ஆகாரம் கொடுக்கல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டம் இயேசு கிறிஸ்து பசியோடு நிற்கிற நேரம். அதுதாங்க ஜனங்க, அதுதாங்க பிள்ளைங்க. பசியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க இயேசு கிறிஸ்து. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த காலை வேளையில் என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு ஒரு வேளை நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு உள்ளதை மற்றவங்களுக்கு கொடுங்க. காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்க. ப்ரேயர் குரூப்பில் சேருங்க. யாரெல்லாம் அவங்க சபையில் ப்ரேயர் பாஸ்டர்ஸ் நடத்துகிறாங்களோ அந்த பாஸ்டரோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னோட கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். இல்லை, கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்களோ
அது இயேசுவுக்கு செய்த மாதிரி. இந்த ஒரு வாரம் என்னோடய மெசேஜ், அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு என்னோடய சாட்சி வந்துடும். எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிறீரப்பா, எங்களை பாதுகாக்கிறீரப்பா, எங்களை பராமரிக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. உங்களுடைய நேசம் பெரியது கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த காலை வேளையில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்களோ, உம்மை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உம்மை விட யாரும் இல்லை ஈசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. யாரெல்லாம் அப்பா நான் உதவி செய்கிறேன், பிள்ளைகளுக்காய் நான் உதவி செய்ய போகிறேன் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நான் உதவி செய்ய போகிறேன், பசியோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன், ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட என்னோட காணிக்கை அநேகரை தாங்க போகுதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்து உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. எல்லாரும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.